கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் சிம்சோனை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். சிம்சோன் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. தேவ ஆவியானவர் அவரை ஆச்சரியமாய் உபயோகித்தார். ஆனால் அவர் வேசியோடு உறவு கொண்ட போதோ ஆவியானவர் அவரை விட்டு விலகினார். அவர் அதை அறியவில்லை என்று நியாயாதிபதிகள் 16:20 வாசிக்கிறோம். அதற்கு பின்பு அவர் முடி முழுவதும் சிரைக்கப்பட்டது, கண்கள் பிடுங்கப்பட்டன. எத்தனை பரிதாபம்! சாத்தான் பாவம் செய்யும் பரிசுத்தவான்களை எத்தனை கொடூரமாய் சிதைத்து போடுகிறான் பாருங்கள். சிம்சோன் சிறையிலே தன்னை தாழ்த்த ஆரம்பித்தார். கண்ணீரோடு கர்த்தருடைய முகத்தை தேடத் தொடங்கினார். அவர் முடியோடு கூட தேவ பலனும் வளர ஆரம்பித்தது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, முடி வளர்க்கும் தைலம் பாவ உணர்வும் மனஸ்தாபமும் ஜெபமும் தான் தேவ பலனை நிச்சயமாய் கொண்டு வரும். சகோதரர் சாம் சகோதரி அவர்களின் தாயார் அநேக ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டை அசைத்த தேவ ஊழியர் தமிழ் டேவிட் என்பவரை பற்றி சொல்வதுண்டாம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அமெரிக்காவிலும் அவர் புகழ் எட்டிற்று. அப்படி அமெரிக்கா சென்ற அவர் அமெரிக்க பெண் ஒருத்தியின் வலையில் விழுந்தார். தேவ வல்லமையை இழந்து போனார். இந்தியாவிற்கு வர வெட்கப்பட்டு இலங்கை எஸ்டேட் ஒன்றில் போய் ஒளிந்து கதவை அடைத்து கொண்டு 40 நாட்கள் உபவாசித்து அழுதார். முடிவில் கர்த்தர் மனதிறங்கினார். அவரை மீண்டும் உயர்த்தி வல்லமையான ஊழியத்தை தந்தார். மனங்கசந்து அழுங்கள், சிம்சோனுக்கு மீண்டும் முடி தந்தார் என்று சொன்னார்களாம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் ஏதோ ஒரு பாவத்தினால் ஆண்டவருடைய பலன் இழந்திருக்கிறீர்களோ? ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டேனே, முன்பு போல் என்னால் ஜெபிக்க முடியவில்லையே, வேதம் வாசிக்க முடியவில்லையே, சில கவலைகள் என்னை மேற்கொள்ளுகிறதே, சில பாவங்கள் என்னை மேற்கொள்ளுகிறதே, என்னால் அவற்றை மேற்கொள்ள முடியவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ? உங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த ஆலோசனையை சொல்லிக் கொடுக்கிறார். மனங்கசந்து அழுங்கள், மனிதர்களுக்கு முன்பாக அல்ல. ஏனென்றால் மனிதர்களிடத்தில் நாம் வடிக்கிற கண்ணீருக்கு பதில் வரவே வராது. ஒருவேளை நன்றாக கேட்பார்கள், ஆனால் அவற்றால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் கண்ணீர் சிந்தி அநேக காரியங்களை ஒரு மனிதரிடத்தில் சொல்லி இருக்கலாம். அவர்கள் மூலம் நீங்கள் இன்னும் அதிக கண்ணீர் வடித்ததுதான் மிச்சம் என்ற நிலை வந்திருக்கும். ஆகவேதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு கண்ணீர் வரும்போது மனிதர்களிடத்தில் போய் அழாதிருங்கள், உறவினர்களிடத்திற்கு போகாதிருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் மனம் கசந்து அழுங்கள். அன்றைக்கு சிம்சோனுக்கு மீண்டும் முடி துளிர்த்தது போல தேவ பலன் உங்களிலும் துளிர்க்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, 51 சங்கீதம் 17 வசனம், தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் மனம் கசந்து மனிதர்களிடத்தில் அழுவதை விட்டுவிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நொந்து அழுவீர்கள் என்று சொன்னால் அவர் புறக்கணிக்கிற தெய்வம் அல்ல. அப்படியே உங்களை தூக்கி அணைத்து கொள்ளுகிற உன்னதமான அன்பான தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே மீண்டும் உங்களுக்கு அவர் பலன் கொடுப்பது நிச்சயம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர்